தொடர்ந்து ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கேன் இல்லையா, அதில் வந்து பயங்கரமான ஜோக்கு ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துட்டு நல்லா குவில்னு சிரிப்பு வர மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து நம்ம ஜோக் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஜோக்கு, உங்களுக்கு டாக்டர் பேசுகிறாரு, உங்களுக்கு ஊசி போடணும் ஸ்பெஷலாக போடணுமா சாதாவாக போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பேசுறது கேட்குறாரு, ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு டாக்டர் சொல்கிறாரு, ஸ்பெஷல் ஊசி ஸ்பெஷல்னா ஊசி போட்ட இடத்துல நர்ஸு தேய்ச்சி விடுவாங்க, சாதானா கம்பவுண்டர் தேய்ச்சி விடுவாங்க. பயங்கரமாக இதில் அது ஜோக்கு. அடுத்த ஜோக்கு, ஒரு அறையின் நீளம் 30 அடி, அகலம் 20 அடி, பெருக்கினால் என்ன வரும்? ஒரு அறையின் நீளம் 20 அடி, 20க்கு 30 என்ன வரும்? குப்பை வருமா? குப்பை வரும்னு சொல்கிறாங்க. இதுதான் ஜோக்கு. இப்படிதான் இருக்குது ஜோக்குலாம். அடுத்த ஜோக்கு வேணாம். சர்வர், சார் என்ன சாப்பிட்றீங்க? சாப்பிட வந்தவர், என்ன நக்கலா எதுவுமே கொண்டு வந்து கொடுக்காம என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்குறார். உனக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பின்ன சர்வர் வந்து என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்காத பின்ன இதை சாப்பிடுங்க சார் நான் கொடுப்பேன். யாரும் அவனுக்கு பையன். அடுத்த ஜோக்கு பார்க்கலாம். அதிகமாக ஆட்டோக்களில் எழுதப்பட்டுள்ளது ஆனால் பல் மருத்துவமனையில் எழுதவில்லை. அதிகமாக ஆட்டோக்களில் எழுதப்பட்டுள்ளது ஆனால் பல மருத்துவமனையில் பல் மருத்துவ ஒரு வார்த்தையால் எல்லாமே தலைகீழ மாறிட்டு இருக்குமா? பல மருத்துவமனையில் எழுதப்படவில்லை, பிரசவத்துக்கு இலவசம். இது ரொம்ப முக்கியம். எல்லா மருத்துவமனையிலும் எழுதுறீங்க, ரொம்ப நல்லது. நோ பார்க்கிங், இது ஜோக்கு பாருங்க. நோ பார்க்கிங் மீறினால் முதல் முறை காற்று இறக்கப்படும். நோ பார்க்கிங், அதான் அவங்க வீட்டுக்கு முன்னாடி போர்டு வச்சுக்கிறாங்க. நோ பார்க்கிங் மீறினால் காற்று இறக்கப்படும், மீறினால் பஞ்சர் செய்யப்படும். இப்படிக்கு ஆலய நிர்வாகம் ஏதோ ஒரு ஆலயத்தில் எழுதி வச்சுக்கிறாங்க. அடுத்த ஜோக்கு பார்க்கலாம். ஈபி காரனுங்க ஃபோன் பண்ணி கரண்ட் எப்போ வரணும்னு கேட்டால், ஈபி காரங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்போ கரண்ட்டு வரும்னு கேட்டால், உன்னோட மொபைலில் இன்னும் சார்ஜ் இருக்கான்னு கேட்குறாங்க. என்ன கொடுமை சார் இது? கரெக்டு தான். இந்தமாரி கேள்வியாக கேட்பீங்க யாருன்னா. சரி, அடுத்த ஜோக்கு பார்க்கலாம். யூபிஎஸ்சினா என்ன? அமெரிக்க தேனினா தேனி சார். யூபிஎஸ்சினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அமெரிக்க தேனி சார். உமரு போருக்கு கடையநல்லூர். இன்னும் புரியலையே நீங்கள். புரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்து கணவன் மனைவி வந்துச்சு. மனைவி, வேலைக்காரி குளிக்கிறப்ப எட்டி பார்த்தீங்களாமா? ஏன் நிஜமா அப்படின்னு கேட்குறாங்க. கணவன், உன்னோட சோப்பை யூஸ் பண்ணுறாளான்னு எட்டி பார்த்தேன். யாருன்னா நம்புவாங்களா? வழியில் போகிற கூட யாரும் நம்ப மாட்டாங்க. மனைவி, அதுவும் மனைவி சுத்தமான தூக்கி போட்டு நெரிப்பாங்க. அடுத்த ஜோக்கு பார்க்கலாம். வகுப்பு அறையில் இரு மாணவிகள் கடைசி பெஞ்சில் வாக்குவாதம் செய்து கொண்டு இருந்தார்கள். மனைவி 1 ஃபஸ்ட்டு மாணவி, நீ ஒரு லூசுடி. மாணவி 2, நீ தாண்டி லூசு அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சர், அங்கே என்னங்கடி சத்தம், இங்கே நாங்கள் ஒருத்தி இருக்கிறது உங்கள் கண்ணுக்கு தெரியல. அவங்களே சொல்லிக்கிறாங்க. அதுக்கு தான் 2 பேருக்கு நடுவில் நம்ம குறுக்கில் போனாலே நம்மளை தான் நம்ம நாச்சு பண்ணி வந்துடும். அதனால் 2 பேரும் சண்டை போகிறாங்கன்னா அவங்க நடுவில் போகக்கூடாது. நிறைய விஷயத்தில் நம்ம பிரச்சனை ஆகிடும். இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ டு ஆல். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்யூ. பாய்.